அதிகாலை 4:30 மணிக்கு இந்தியா மீது தாக்குதல் நடத்த திட்டமிட்டோம். ஆனால் அதற்குள் இந்தியா எங்கள் மீது தாக்குதல் நடத்திவிட்டது என பாகிஸ்தான் பிரதமர் முதல் முறையாக உண்மையை ஒப்புக்கொண்டுள்ளார். கடந்த ஏப்ரல் 22ஆம் தேதி ஜம்மு காஷ்மீர் பஹல்காமில் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 26 அப்பாவி சுற்றுலா பயணிகள் கொல்லப்பட்டனர். இந்த தாக்குதல் ஒட்டுமொத்த உலகையும் உலுக்கியது. இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் அதிரடி தாக்குதலை நடத்தியது இந்திய ராணுவம். இந்த தாக்குதலில் பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்ள பயங்கரவாதிகளின் முகாம்கள் தரைமட்டமாக்கப்பட்டன. இதற்கு பாகிஸ்தான் ராணுவம் ஏவுகணைகளை வீசி பதில் தாக்குதலை நடத்தியது. ஆனால் இந்தியா தனது வான் பாதுகாப்பு அமைப்பின் மூலம் பாகிஸ்தான் தாக்குதலை முறியடித்தது. இந்தியாவின் பதில் தாக்குதலில் பாகிஸ்தான் நூர்கான் விமானப்படை தளம் பலத்த சேதமடைந்தது. இந்த தாக்குதல் குறித்து பாகிஸ்தான் எதுவும் கூறாமல் மௌனம் காத்து வந்த நிலையில் செயற்கைக்கோள் எடுத்த படங்கள் உண்மை நிலையை வெளியுலகிற்கு காட்டியது. பின்னர் பலகட்ட பேச்சுவார்த்தைக்கு பிறகு இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையே போர் நிறுத்தம் அமலானது. இந்த நிலையில் பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் பல்வேறு நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார். துருக்கி, ஈரானை தொடர்ந்து ஷபாஸ் ஷெரீப் அஜர்பைஜானுக்கு சென்றார். அங்கு செய்தியாளர்களை சந்தித்து பேசிய பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் உண்மையை ஒப்புக்கொண்டுள்ளார். கடந்த 10ஆம் தேதி காலை தொழுகை முடிந்த பிறகு ராணுவ தளபதி அசீம் முனீர் தலைமையிலான ராணுவம் காலை 4:30 மணிக்கு இந்தியா மீது தாக்குதல் நடத்த திட்டமிட்டிருந்தது. ஆனால் அந்த நேரம் வருவதற்கு முன்பாகவே ராவல்பிண்டி விமான நிலையம் உட்பட பாகிஸ்தானின் பல்வேறு மாகாணங்களை குறிவைத்து பிரம்மோஸை பயன்படுத்தி இந்தியா ஏவுகணை தாக்குதலை நடத்தியது. அதன் பிறகு இது பற்றி எனக்கு ராணுவ தளபதி அசீம் முனீர் தகவல் கொடுத்தார் என உண்மையை ஒப்புக்கொண்டுள்ளார். பாகிஸ்தானின் ராணுவ விமான தளம் உள்ளிட்ட 11 முக்கிய இடங்களை குறிவைத்து 15 பிரம்மோஸ் ஏவுகணைகளை வீசி இந்திய ராணுவம் தாக்குதல் நடத்தியது என்பது குறிப்பிடத்தக்கது.